ஒரு 11 வயசு இருக்கும். ராராபுரம் என்ற கிராமத்திலேருந்து எங்களுக்கு அம்மா பெற்றவங்க அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அம்மாச்சி விட்டு விசேஷத்துக்கு நான் போவேன். என்னிடம் உள்ள தனித்திறமை இன்று வரை காப்பாற்றிருக்கிறேன். அதில் தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு தனித்திறமை என்ன இருக்கும் அதை கண்டுபிடிங்க. 5 6 இருக்கும், அலசுங்க, 4 ஆக்குங்க, 4 சுருக்குங்க, 3 ஆக்குங்க, 3 சுருக்குங்க, 2 1 மிஞ்சும். யாரிடம் இல்லாத ஒரு குணாதிசயம் இருக்கே, அந்த குணாதிசயம் என்னிடம் இருந்தது. அது என்னத்தை இப்போ சொல்கிறேன் பாருங்க. எங்கள் அம்மாச்சி ஊருக்கு எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு புல்வயல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் போகணும். 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். 6 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போய் அந்த சித்திரை மாதத்தினுடைய அந்த விழாவை, திருவிழாவை, கோயில் திருவிழா 4 நாள் அனுபவிச்சுட்டு வந்துடணும். அப்போ 6 கிலோமீட்ரு, நான் சொல்லுது 45 வருஷத்துக்கு முன்னால், 10 11 வயசு 12 வயசு இருக்கிற பொழுது தனியாக போகணும். எங்கள் அம்மா அனுமதிச்சிருச்சு. 10 காசுக்கு பட்டாணிகளில் வாங்கினா பழைய தினத்தந்தி பேப்பர், தினமணி பேப்பரில், தினமலர் பேப்பரை கொடுத்துருவாங்க, அப்படி வச்சுருப்பாங்க. அந்த 10 காசுக்கு பட்டாணிகளை வாங்கிட்டு அப்படியே இட்டு பாதை இருக்கும், ஒத்தையடி பாதை, பேய் பயம். கிராமத்தில் நம்ம பேசாமல் இருந்தாலும் பேய் பயத்தை, கனவுகளை சுமந்து ஒரு பொண்ணு செத்து போச்சு, இந்த சைடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அது வரை இம்சையாக இருக்கும். அந்த பட்டாணிக்கல்லை சுமந்துக்கிட்டு இந்த 6 கிலோமீட்டருக்கு 90 பட்டாணி கடலை இருக்குன்னா 6 கிலோமீட்டர் 90 டிவைடட் பை 6, 15 பட்டாணிக்கல்லை 1 கிலோமீட்டருக்கு சாப்பிடணும். அப்போ 6 கிலோமீட்டருக்கு இந்த பட்டாணிக்கல்லை சாப்பிட்டு போவேன். இற்ற வரும், பேய் பயம் வரும், டக்குன்னு ஒரு பாட்டு, திரை இசை தான் என்னை காப்பாத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா, அப்படி பாடிக்குவேன். பொட்டாணிகளை சாப்பிடுவேன். அந்த இற்றையை தாண்டிடுவேன். திருதுப்புன்னு பச்சை பச்சை புல்வெளி, கரும்பு நட்டிருப்பாங்க, கடலை போட்டிருப்பாங்க, பருத்தி, அங்கிட்ட 5 பொன்னி நெல், அப்படி பசுமையாக இருக்கும். அந்த இடம் போகிற பொழுது தூரத்தில் ஒருத்தர் நிற்பார். பேகி வந்துருச்சுன்னா அவர் கூப்பிடலாம். அந்த இடத்துல கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி, அப்படி ஒரு பாட்டு பாடுறேன். மறுபடியும் பட்டாணிகளை போடுறது. இப்படி நகர்ந்து நகர்ந்து ஒரு கட்டத்தில் அப்படி பயம் வருகிற பொழுது அச்சம் என்பது மடமயடா, இப்படி பாடி பாடி 6 கிலோமீட்டர் நகர்ந்து போயிட்டேன். பட்டாணிகளில் தீந்துருச்சு. பஸ்ஸு வரப்போகுது. இதுவரை சுமந்து வந்த அந்த பட்டாணி பேப்பரை கீழே போட்டேன். பக்கத்தில் பல்லே இல்லாத ஒரு பாட்டி வாய் நிறைய வெத்தலை போட்டுக்கிட்டு எந்த நேரத்தில் துப்பலாம்னு காத்திருக்கு. நான் தூக்கிப்பட்ட அந்த பேப்பர் ஆடிக்கிட்டே இருந்தது. பஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிளவி வாயில் வெத்தலை பாக்கு, இந்த சைடு ஆடு, எந்த நேரத்தில் ஆடு புழுக்க போட்டுருமோன்னு ஒரு பதட்டம். அந்த சைடு பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது பேப்பர் மேலே அப்போ எனக்கு கிறுக்குத்தனமாக தோணுச்சு. அதை தான் தம்பி ராமையாவாக மாற்றுச்சு. அதுக்கு சொல்ல வரேன். உங்கள்கிட்டையும் ஒவ்வொரு கிறுக்குத்தனம் இருக்கும். அதுதான் சிறந்த குணாதிசயம். கண்டுபிடிங்க. இன்னைக்கு போய் அந்த பேப்பர் ஆடிச்சு.